நான் வந்த காரணம் வந்து பயம்னா இப்போ சொன்ன மாதிரி தான் ஐயப்பன் சார் சொல்லியிருப்பார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நம்மளோட பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு பயம். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு எனக்கு எதுவுமே இல்லை, இஷ்யூ எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் போயிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கார்டியாக் அரெஸ்ட் வரும் அந்த மாதிரினா ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் வந்து என் பாக்கெட்லேயே இருக்கும். அது இல்லாமல் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். என்னோடய வீடு டி நகர். நான் வந்து ஒரு சத்சங்கம் வந்து எப்பவுமே அட்டன் பண்ணுவேன், பகத் ஐயான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி. அப்போ வந்து டி நகர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறணும்னா அந்த டேப்லெட் இருக்கணும். அதே சமயத்தில் அன்னைக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகலாமா வேணாமான்ற ஒரு டவுட்டு, போனால் நமக்கு ஏதாவது ஆயிருமான்னு ஒரு பயம். அங்கனக்குள்ளே நிற்கிறான். அதே வண்டியில் 13 அங்கே போகிற வண்டி, கிட்டத்தட்ட 3-4 வண்டி ஏறி இறங்கிட்டேன். என்னால் போக முடியல. போனால் எனக்கு எதாவது ஆயிருமோன்னு ஒரு பயம். ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் வந்துட்டு போயிட்டுக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் ஏறுறேன், வர்றேன், போகிறேன், எல்லா விஷயம் தனியாக மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நானே வண்டி ஓட்டுறேன். வித்தவுட் அந்த மாத்திரை என் பையிலே கிடையாது.